எங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே ஈசிஆர் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். என்ன காரணம்னா, இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ்ட்டு ரூஃப் வந்து காங்கிட்டு போகிறோம். லாஸ்ட் ரூஃப் மீன்ஸ் ஹெட்ரூம், படிக்கட்டு சுற்றி இருக்கிற ஹெட்ரூம் போகிறோம். லிஃப்ட் ரூம் மட்டும் ஓப்பன் இருக்கும். அது அந்த 4 மீட்ரு வேணுங்கிறதால அதை மட்டும் தனியாக தூக்கி ஓட்ட போகிறோம். தண்ணி தொட்டி ஆர்சிசி டேங்க், அதோடைய வால் காங்கிரீட்டு அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி போட போகிறோம். ஆடி மாதம் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, ரொம்ப சூப்பரான நாளில் ஆடி மாதத்தில் ரூஃப் விடலாமா சார்னா, முதன்மையான ரூஃபு இந்த மாதிரி வீட்டுக்கான முழு ரூஃபு தான் வந்து விட்டுறதை இது பண்ணுவோம். மற்றபடி ஹெட்ரூமு, படிக்கட்டு காங்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். சார் வந்து இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி எனக்கு ஹெட்ரூம் மூடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த ரூஃபை ரெடி பண்ணோம். ரூஃப் நல்லா சூப்பராக வந்திருக்கு. மேலே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி காங்கிரீட்டு ஹெட்ரூம் போடும்போது நம்ம வந்து கீழே என்னென்ன வேலைகள் முடிச்சிருக்கோம். ஒரு வீடு பண்ணும்போது மொத்தமாக எல்லாத்தையும் ஒட்டிட்டு கடைசியாக தான் கீழேருந்து ஃபினிஷிங் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த சைட்டில் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, இப்போ நாங்கள் ஹெட்ரூம் காங்கிரீட்டு போடுறோம் இன்றைக்கி. ஆனால் கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே பிளாஸ்டிங் முடிஞ்சிச்சு. கிரானைட்டு எல்லாமே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போது ஒரு ஹெட்ரூம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது கீழேருந்து அடுத்த கட்ட ஃபினிஷிங் வேலையும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ப்ளம்பிங் ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். அதை பற்றி எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ரூம் காங்கிரீட் போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும், மிக்சிங் ரேஷியோ என்ன, நம்ம என்ன அட்மிச்சர் போடுறோம், அது மாதிரி இதில் வந்து நம்ம குவாலிட்டிக்காக என்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சைட் பை சைடு நம்ம சைட்டில் என்ன வேலைகள் நடந்துட்டுருக்கு, எப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிளான் வேணும், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், கட்டுமானம் சூப்பராக பண்ணி தரணும், சென்னையிலே சுற்றி இருக்கிற பகுதியில் எங்கள் சொந்த டீம் வச்சு நாங்கள் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க்கு பண்ணி தருவோம். தேவை இருக்கிறவங்க நம்மளை கூப்பிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரீட்டுக்கு பூஜை ரெடி பண்ணுறாங்க. மேலே பூஜை போட்டு கொடுத்துட்டோம். கீழே வந்து காங்கிரீட்டு பூஜை போட்டு மேலே அனுப்ப போகிறாங்க. ஃபுல்லாக எல்லா காங்கிரீட்டுமே இவங்க தான் வந்திருக்காங்க. ஃபுல்லாக முருகன் சொல்லிட்டு திருவண்ணூரில் இருக்காங்க. நல்ல டீமு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் அப்போல்லாம் நல்லா மழையில் நனைஞ்சிட்டு சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் முடித்து இப்போ ஹெட்ரூம் காங்கிரீட் வரைக்கும் கூட இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் சரியான மழையில் ஆரம்பித்தோம். இந்த வாரம் வந்து லேசான மழை சென்னையில் வந்து தூறலோடு இருந்துகிட்ருக்கு. ஒரு கனமழையோடு ஆரம்பித்து ஒரு மிதமான மழையில், அது மிதமான சாரலில் இந்த பில்டிங்கோடைய காங்கிரீட் வேலை முடியுது. இது ஒரு மழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான். ரொம்ப இடைஞ்சல் இல்லாமல், பெரிய மழையாக இல்லாமல் மிதமான மழையாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது. நல்லது தான். காங்கிரீட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெரிய மழை வந்தால் கூட நல்லது தான். அந்த ரூஃப் கூட நம்மளுக்கு நல்லா தான் வந்துச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். மிக்சிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் M20 கிரேடு 1:2:3 நம்ம போடுறோம். ஆக்சுவலாக 1:1:3ன்னு சொல்லுவோம். அந்த 1.5 பங்கு மணலுங்கிறத வந்து 2 பங்கு மணலாக எடுக்கிறதுக்கு காரணம் மணலில் இருக்கிற ஈரப்பதம். மணல் நல்லா ஒரு ஈரப்பதமாக இருக்கும். அந்த பல்கிங் கிடைக்கும். பல்கிங்னா மணல் பெருக்கம்னு சொல்லுவோம். அப்போ வந்து இந்த ஈரப்பதம் பாருங்கள். இந்த ஈரப்பதம் வந்து மணல் பெருக்கத்துக்கு நல்ல அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம். நல்ல ஒரு ட்ரையாக இருக்கிற மணலில் பல்கிங் இருக்காது. நல்ல தண்ணியில் சொதன்னு இருக்கிற மணல்லையும் கண்டிப்பாக பல்கிங் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஈரப்பதத்தில் வந்து பல்கிங் கண்டிப்பாக இருக்கும். மணல் வந்து பெருக்கமடையும். போலியான வெற்றிடத்தை பிடிச்சி வச்சுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளை சுற்றி ஒரு ஃபிலிம் இருக்கிற மாதிரி ஒரு ஈரப்பதம் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி அந்த ஒரு மணல் துகளை சுற்றியும் ஒரு ஈரப்பதம் அந்த ஃபிலிம் வந்து வெற்றிடத்தை வந்து எடுத்துக்கும். அதனால் பார்த்திங்கன்னா போலியான கொள்ளளவு நம்மளுக்கு காட்டும். தண்ணிக்குள்ளே காங்கிரீட்டில் தண்ணி இருக்கிறதால தண்ணிக்குள்ளே போட்டோடனே அந்த வெற்றிடம்லாம் காலியிடும். அப்போ வந்து மணல் நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுறத விட கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஜல்லியாக இருக்கும். அந்த ஆக்சுவல் ரேஷியோ நீங்கள் 1, 1.5, 3ன்னு போட்டிங்கன்னா, மணலில் பல்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜல்லியாக இருக்கும். அங்கே வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே ஜல்லியை குறைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இதை நமக்கு முன்கூட்டியே கணிச்சு ஒரு 30% வரைக்கும் மணல் பல்கிங் ஆகும். அதனால் வந்து ஒரு 1.5 பங்குங்கிறத 2 பங்காக எடுத்து போடும்போது நல்லா வரும். காங்கிரீட் பார்க்குறதுக்கு ஜல்லி மாதிரி தெரியும். ஆனால் வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது தட்டி லெவல் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா நீட்டாக வரும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.45லேருந்து 0.5 பொண்ணுன்னு சொல்கிறோம். ஒரு மூட்டைக்கு வந்து 22.5 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து 2 லோடு பார்த்து செட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஸ்டாக்கில் வந்து காங்கிரீட் கெமிக்கல் 200 ml ஒரு மூட்டைக்கும், அது மாதிரி வந்து பவுடர் ஃபார்மில் ஒரு இதுவும் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஈஸியாக நம்ம கடலோரத்தில் இருக்கோங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் சீகா கண்ட்ரோல் CH 500ங்கிற பவுடர். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 1 கிலோ போடணும். உள்ளே வந்து கரண்டி ஒன்று இருக்கும். அதில் ஒரு 2 கரண்டி ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளுக்கு அது 1 கிலோ வரும். அப்போ இந்த பவுடரும் யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ்ஸே வந்து மிக்சிங் ரேஷியோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். அதோடு சேர்த்து
தண்ணியும் சரியான பதத்தில் யூஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது அந்த காங்கிரீட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக நம்மளுக்கு கிடைக்கும். மிக்சிங் பார்ப்போம். ட்ரம் கீழே வந்தோடனே, மரம் கீழே வந்தோடனே பார்ப்போம். மிக்சிங் இப்போ வந்து பக்கெட்டில் கொட்டும் போது நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். காங்கிரீட் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஜல்லி பதம் தெரியணும். அப்போ தான் இந்த காங்கிரீட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பதம் இருக்கலாம், நல்லாயிருக்கு. கிரானைட் கிரானைட் வந்து வாங்கியிருந்தோம், தெரியும் உங்களுக்கு. கிரானைட்டு சைட்டுக்கு வந்துருச்சு, அடுத்த நாள் வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்து வச்சு கட்டிங் பண்ணி படிக்கட்டுக்கு ஒட்டுறது எல்லாமே ஓடிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லெப்போத்ரா ஃபினிஷு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணி அதுக்கான படி பீஸ் ஒட்டுற வேலைகள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து காங்கிரீட்லாம் வர்றதால அவங்க வந்து வரல வேலைக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி படி பீஸு ஒட்டி ரெடி பண்ணுறாங்க. இன்னும் நோசிங் போல் படிக்கான பீஸ் எல்லாமே வெட்டியாச்சு. அது மாதிரி விண்டோஸ்க்கான டார்க் பீஸு அதுவும் கம்ப்ளீட்டாக ஒரு 2 ஃப்ளோருக்கு வெட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்டர் அது மாதிரி வந்து ஒரு 2 ரூமுக்கு வர இது ஸ்டார் ஒயிட்டு நம்ம நிறைய சைட்டுக்கு போட்டது, அதுவும் எடுத்துருக்குறோம். அது மாதிரி இந்த டார்க் தான் இப்போ கட்டிங் போயிருக்கு. இது மெயின் ஃப்ளோரு, இன்னும் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ரிவர் ஒயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த ஃப்ளோர் காங்கிட்டு போகும்போதே இங்கே வந்து நம்ம ஃப்ளோர்ஸுக்கு மெயின் ஃப்ளோரிங்க்கு ஒர்க்கு ஆரம்பித்தாச்சு. அது மாதிரி வந்து ப்ளம்பிங் ஒர்க்குக்கு தேவையான பைப்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ப்ளம்பிங்கும் ஆரம்பிக்க போகிறோம். ஆளுங்க இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க, அதனால் அப்படியே இதுவாக இருக்குது. இந்த இதை க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து இதில் ஒரு விண்டோ, ஹரிசாண்டலாக ஒரு விண்டோ, அதுக்கு மேலே அடைச்சிட்டு இது ஒன்று தான் நம்மளுக்கு அப்ரோச் வழி. இது எல்லாமே ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு. படிக்கட்டு ஏரியாவும் இப்போ பூச்சி வேலை ஆரம்பித்தாச்சு. படிக்கட்டையும் இந்த ஏரியாலாம் பாருங்கள், இந்த ஃப்ளைட்டெல்லாம் பூசி, இந்த வல்லாம் பூசி ரெடி பண்ணியாச்சு. லிஃப்ட்டு மட்டும் இன்னும் இது பண்ணல, ஏன்னா லிஃப்ட்டு ரூம் கடைசியாக விட்டுட்டு மேலே இருந்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டு ஏரியா ஒரு ஸ்டேஜ் வந்து பூசுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டும் செகண்டும் ஓரளவுக்கு இன்னர் வால் பிளாஸ்டிங் முடிஞ்சுது. செகண்ட் ஃப்ளோர் முதற்கொண்டு நம்மளுக்கு உள்ள இன்டீரியர்லாம் பூசியாச்சு. பாக்ஸ் விண்டோ முதற்கொண்டு பூசி எல்லாமே பின்னடிச்சாச்சு. இந்த பாக்ஸ்லலாம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிரானைட் வருது. பாட்டம் சைடு டாப்பு இந்த சைடு வச்சு இதில் ஒரு 4-5 பீஸ் ஒன்று வருது. 4-5 பீஸ் எல்லாம் இது ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம ஹெட்ரூமுடைய பாட்டமில் நிற்கிறோம். இந்த பூஜா ரூமுக்குள்ள போர்ஷன், இந்த படிக்கட்டுடைய போர்ஷன் கம்ப்ளீட்டாக ஹெட்ரூமாக நமக்கு வருது. லிஃப்ட் மட்டும் ஓப்பனாக இருக்கும், அதுக்கு பீம் வந்துடும். இதை தூக்கி மேலே நம்ம லிஃப்ட் மட்டும் விட்டணும். நம்ம ஹெட்ரூம் டாப்பில் இருக்கோம். காங்கிரீட் வந்து ஃபுல்லாக அங்கே லிஃப்ட்டில் வந்து இங்கே வந்து ஆள் மாற்றிட்டு வந்து கொட்டுறோம். ஃபஸ்ட்டு பீம் வந்து கொட்டிகிட்ருக்கோம். பீம் கொட்டி வைப்ரேட்டர் வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் நம்ம கீழே வந்து பண்ணியிருக்கிற டேப்பர் ரூஃபு. மேலே வந்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா கடல் நல்லா தெரியும், பக்கமாக தெரியும். காற்றுமே நல்லா சூப்பராக இருக்குது இங்கேருந்து.
எடுங்க. காங்கிரீட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. போட்டு கூட்டி விட்டு எல்லாமே முடிச்சாச்சு. தண்ணி தொட்டியில் ஒரு பாட்டு மட்டும் காயின் போட்டது. ஏன்னா இது போய் அந்த தொட்டியோட உட்காருது. அந்த இடம் கடைசியாக போட்ட இடம் மட்டும் இன்னும் காயல. மற்றெல்லாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. அது மாதிரி எலிவேஷனில் அந்த பக்கம் ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது. அதுக்கு காயின்ட்டு போட்டு அதில் வந்து மேலே தொட்டி மாதிரி கட்டி செடி வைக்கலான்ட்டு அந்த ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக முடிஞ்சுது. ஒரு டைம் மட்டும் லேசான தூரல் வந்தது. மற்றபடி மழையால் பெரிய தொந்தரவு இல்லை. ரொம்ப சூப்பராக காங்கிட்டு போட்டு தெளிவாக முடிச்சாச்சு. லிஃப்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து காங்கிரீட் வந்து பதம் ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் கொடுத்தாப்படி. முருகன் வந்து காங்கிரீட்டு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தது. மிக்சிங் ரேஷியோ எதுவுமே வாட்டர் சிம் ரேஷியோ எதுவுமே மாற்றாமல் சூப்பராக கொடுத்தாப்படி. அதுதான் நம்ம ஒரு டீமை வந்து பழகிட்டோம்னா அந்த டீமை வச்சு தொடர்ந்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக வரும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு இது. நீங்கள் ராஜீவ்காந்தி மிஸ்திரி நம்மகிட்ட தொடர்ந்து நம்மகிட்ட இருக்க அப்படி கட்டு வேலையாக இருக்கட்டும், எல்லா கம்பி வேலையாக இருக்கட்டும், அனைத்தும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி வந்து காங்கிரீட் வேலைக்கும் டீம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வேலையும் தொடர்ந்து நல்லா நம்மகிட்ட பழக்கப்பட்டவங்க செய்யும்போது அந்த திருப்தியாக செஞ்சு கொடுப்பாங்க. அருமையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காங்கிரீட்டு சூப்பராக முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. இதே மாதிரி நம்ம நல்லா வேலைகள் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சொந்த டீம் இருக்குது. எல்லா ஆக்டிவிட்டியும் நம்மக்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா ஆக்டிவிட்டியும் நல்ல தரமான லேபர் டீம் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வீடு கட்டணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே வகையில் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற வேலையில் கன்சல்டிங் தேவைப்படுதா நம்மளை நீங்கள் கூப்பிடலாம். நானே பர்சனலாக சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்கிற இஷ்யூ என்ன இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத சொல்லி தருவேன். நீங்கள் வந்து உங்கள் டீம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் போதும்னாலும் நம்ம கன்சல்டிங் முறையிலையும் பண்ணி தருவோம். டோட்டலாக நம்ம டீம் வச்சும் பண்ணி தருவோம். எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளில் உங்களுக்கு நம்மளுடைய சர்வீஸ் தேவைன்னா நீங்கள் கூப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.